சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. கும்பமேளா வைரல் பேரழகி மோனாலிசாவுக்கு எது நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் அவரது வீடியோவை நெட்டி தள்ளி வைரலாக்கினார்களோ அது தற்போது நடந்துவிட்டது. மத்திய பிரதேசம் இந்தூரை சேர்ந்த இளம்பெண் தனது குடும்பத்தினருடன் கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். இதயத்தை சுண்டி இழுக்கும் காந்த கண்ணழகும், வசீகரிக்க வைக்கும் சிரிப்பும், மனதை கொள்ளை கொள்ளும் பேரழகும் யூடியூபர் ஒருவரின் கழுகு கண்ணில் சிக்கிவிட்டார். அவ்வளவுதான். யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என எந்த பக்கம் திரும்பினாலும் மோனாலிசாவின் முகமே வந்து நிற்கிறது. உங்க வீட்டு வைரல் எங்க வீட்டு வைரல் அல்ல, உலகமாக வைரல் ஆகிவிட்டார் மோனாலிசா போஸ்லே. இப்படி ஒரு பிரபஞ்ச அழகியை இந்த உலகமே கண்டதில்லை என்கிற ரேஞ்சுக்கு இவரது எக்ஸ்பிரஷன் வீடியோக்களை நெட்டிசன்கள் நெட்டி தள்ளி சமூக வலைதளங்களில் வைரலாக்கினார்கள். இதனால் செல்ஃபி வெறியர்கள் செல்போனோடு மோனாலிசாவை சுத்து போட டார்ச்சர் தாங்க முடியாமல் ஆள விடுங்கடா சாமி என சொந்த ஊருக்கே ஓட்டம் பிடித்தார் மோனாலிசா. ஆனால் அவர் மீது விழுந்த செலிபிரிட்டி என்கிற புகழ் வெளிச்சத்திலிருந்து மோனாலிசாவால் தப்பிக்க முடியவில்லை. இதனால் யூடியூப், இன்ஸ்டா பக்கங்களை ஓபன் செய்து ரீல்ஸ் வீடியோக்களை பதிவேற்றம் செய்து வந்தார். மேலும் சலூன் ஒன்றுக்கு சென்று ஹேர் கட் அலங்காரம் செய்து கொண்ட வீடியோவையும் எடுத்து சோசியல் மீடியாவில் வைப்பேற்றினார். இதிலும் மோனாலிசா வைரலாக ஆரம்பித்தார். பாலிவுட்டில் நடிப்பீங்களா என கேட்ட கேள்விக்கு வாய்ப்பு கிடைத்தால் நடிப்பேன் என்றும் கூறியிருந்தார். அதற்குள் மோனாலிசா அவ்வளவு பணம் சம்பாதித்து விட்டார், இவ்வளவு பணம் சம்பாதித்து விட்டார் என தகவல்கள் பரவ, தான் இன்னும் இந்த குடிசை வீட்டில்தான் வாழ்கிறேன், அப்படி எதுவும் சம்பாதிக்கவில்லை எனவும் குமரி இருந்தார் மோனாலிசா. இந்த நிலையில்தான் மோனாலிசாவுக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கொடுக்க தயாராக இருப்பதாக கூறிய இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மோனாலிசாவின் சொந்த கிராமத்துக்கு சென்று அவரை சந்தித்து தனது படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்திருப்பது வைரலாக ஆரம்பித்திருக்கிறது. சனோஜ் மிஸ்ரா ராம் கி ஜன்மபூமி உள்ளிட்ட பல்வேறு படங்களை இயக்கியவர் தற்போது டைரி ஆஃப் மணிப்பூர் என்கிற படத்தை இயக்கி வருகிறார். இப்படத்தில் தான் மோனாலிசாவை நடிக்க ஒப்பந்தம் செய்திருப்பதாக அறிவித்துள்ளார். இப்படத்தில் நடிகர் ராஜ்குமார் ராவின் சகோதரர் அமித் ராவ் கதாநாயகனாக நடிக்கிறார் எனவும் கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் மோனாலிசா வைரலாகிக் கொண்டிருக்கிறார். இதற்கு தானே ஆசைப்பட்டீர்கள் நெட்டிசன்களே.